வணக்கம் நண்பர்களே. முதுமொழி காஞ்சி அரண் ஆகுபவை 10. நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய 10 நல்ல செயல்கள் இதோ. முதல்ல விருந்தோம்பல். விருந்தோம்பல் அப்படின்னா வீட்டிற்கு வரும் விருந்தினரை அன்புடன் வரவேற்று உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும். 2வது ஈகை. நம்மிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு மனம் உவந்து கொடுத்து உதவ வேண்டும். 3. பெரியோரை மதித்தல். பெற்றோர், ஆசிரியர், மூத்தவர்களின் சொல்லை கேட்டு அவர்களை மதிக்க வேண்டும். 4. சான்றோர் சொல் கேட்டல். நல்லவர்கள், அறிவாளிகள் சொல்லும் அறிவுரையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். 5. இரத்தல் இன்மை. பிறரிடம் எதையும் யாசித்து கேட்காமல் நம் உழைப்பில் வாழ வேண்டும். 6. பிறர் பொருள் வவ்வாமை. பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் திருடாமல் இருக்க வேண்டும். அதாவது பிறர் பொருளை தொடாமல் இருப்பது. 7. அறவழி நிற்றல். நேர்மையான வழியில் நின்று நல்லது மட்டுமே செய்ய வேண்டும். அதாவது நேர்மையாக தொழில் செய்வது. 8வது ஆறுவது சினம். கோபப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். அமைதியாக சிரிச்சிட்டு பேசுவது, அவ்வளோதான். ஆருயிருக்கு அருளுதல். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் இரக்கமும் காட்ட வேண்டும். விலங்குகளுக்கு கூட உணவு, தண்ணீர் வைக்கிறது இதில் அடங்கும். தேரியாருக்கு துணை நிற்றல். இது 10வது. துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாக நின்று உதவணும். அதாவது நண்பனுக்கு உதவி செய்வது மாதிரி. இது அரணாகுபவை 10 முடிஞ்சது. அடுத்து முதுமொழி காஞ்சியில் அரண் இல்லாதவை 10. நாம் செய்யவே கூடாத 10 தீய செயல்களை தான் இதில் சொல்லுவோம். அதில் 1 கொல்லாமை. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. பூச்சியை கூட அடிக்காமல் விடணும். பொய்யாமை. பொய் பேசக்கூடாது. எப்போதும் உண்மையை பேசணும். உண்மை பேசும் குழந்தைகளை சொல்கிறது. கல்லாமை. திருடக்கூடாது. கடையில் ஒரு பொருள் எடுக்காமல் போகிறது. காமம் இன்மை. தவறான ஆசைகள் கொள்ளக்கூடாது. நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறது. 5வது வெகுளாமை. அதிகமாக கோபப்படக்கூடாது. அதாவது கோபத்தை அடக்கிறது. 6 இன்னாசொல் இன்மை. பிறரை கடுமையாக பேசி திட்டக்கூடாது. இனிமையாக பேசணும்.